சூப்பரான இந்த கஸ்டமைஸ்ட் கேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணலாம். இது சூப்பராக வைப்ரண்ட்டாக டார்க் ப்ரௌனுக்கு ரெட் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அன்லைக் மற்ற வீடியோஸ், ரீசெண்ட் வீடியோஸில் நான் வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து சொல்லலை. ஸோ டேரெக்டாக வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு போயிடுவேன். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை. ஸோ லைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டின்னை வந்து லைனிங் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே அதுதான். ஸோ அதை முதல்ல பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எக்லெஸ் சாக்லேட் கேக் வந்து பேஸ் வந்து நான் வந்து செஞ்சிட்ருக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற ரீசன்ட் வீடியோஸு இதில் நான் காட்டுறதில்ல. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு போயிட்டுருக்கோம். பட் இந்த தடவை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டலான்னு காட்டுறேன். ஸோ புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அவன்லேயே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் அது ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் வந்து நான் வந்து அதுக்கான ஃபில்லிங்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே சாக்லேட் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அண்ட் நீங்கள் அதை பார்ப்பீங்க எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறது. இப்போ வந்து அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக் ஸ்பாஞ்ச் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத் போட்டுட்டு நம்ம அதை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு வச்சிடணும். ஃபுல்லாக கூல் டவுன் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து பவுண்டி கேக், சாக்லேட் கோகோனட் கேக், அதான் பவுண்டி கேக்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்லிங் வந்து கோகோனட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து வச்சுருக்கேன். ஸோ மில்க் மேட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டென்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அமுல் பிராண்டோடது. அண்ட் இது நல்லா நம்ம வந்து சிம் இதில் வச்சுட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா அதை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ பண்ணவே கொஞ்சம் நல்லா திக்காகிடும். ஸோ திக்காகும்போது நம்ம வந்து கோக்னட், அதாவது டெசிகேட்டட் கோக்னட்டுன்னு நமக்கு கிடைக்கும், ட்ரைட் கோக்னட். ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சாக்லேட் அண்ட் கோகோனட் ஃபில்லிங்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது கோகோனட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்க்கு நல்லா இது பண்ண போகிறேன். ஸோ அப்படியே திக்கன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து மில்க் மெய்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, மில்க் மெய்டில் கண்டென்ஸ் மில்க் சாரி, ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே நல்லா திக்காக திரண்டு வந்துடும். ஸோ அது கூடவே வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கோகோனட் எசன்ஸ் வந்து ஒரு ஒரு 2 ml போல் நான் வந்து ஒரு 1 to 2 ml வந்து நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்மெல் வந்து கோகோனட்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து ஒன்று ஸ்டாக் பண்ணிடலாம். ஸோ 2ஆக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். 1 kg கேக் இது. ஸோ இதுக்கு ஒரு சாக்லேட் வந்து ஃப்ராஸ்டிங், சாக்லேட் க்ரீம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு சாக்லேட் க்ரீம் போட்டுட்டு அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கெட்டியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆறும்போது ஃபுல் கெட்டியாயிடும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங், இது ஃபுல் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். டெஃபினட்டாக ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஹாட்டாக இருந்ததுன்னா ஃபுல் கெட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அண்ட் இது கூட வந்து நம்ம சாக்லேட் மேலே வந்து சாக்லேட் ஷேவிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு மேல் லேயரையும் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல் இனிமேல் வந்து க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால அதெல்லாம் கீழே தண்ணி வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் லைட்டாக போக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து தண்ணி, அந்த சுகர் சிரப் வந்து நல்லா உள்ள செட் ஆகும். ஸோ இப்போ அதை வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து க்ரம் கோட்டிங் வந்து நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். ஸோ க்ரம் கோட்டிங் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அந்த இதெல்லாம் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா ரொம்ப பிசுன்னு இருக்கும். ஸோ போர்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் நான் வந்து க்ரம் கோட் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த சாக்லேட் க்ரீம்லேயே லைட்டாக ஒரு கோகோனட் எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கோகோனட் ஃப்ளேவரோடையே நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நான் டைரெக்டாக வந்து மோல்டு யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் கொஞ்சம் அவ்வளோவா ஹார்ட் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் அந்த மேல் போர்ஷனில் வந்து லைட்டாக கட் பண்ணி ஒரு பீஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதையும் நல்லா வந்து இப்போ கன்சீல் பண்ண போகிறேன்.
முடிஞ்சது நல்லா போர்ட் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நான் முந்தின நாள் ப்ரீவியஸ் டேவே நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஃபாண்டன்ட் ஆல்ரெடி ரெடிமேட் ரெட் ஃபாண்டன்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம இது மாதிரி ஹார்ட் கட்டர் பிடிச்சி எடுக்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு எவ்வளோ வேணுமோ ஐ திங்க் ஒரு 4-5 பீசஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் குச்சி இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ பிரேக் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸோ இல்லை வேறு ஏதாவது குச்சியோ ஏதாவது இன்சர்ட் பண்ணுறதுனா எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். இப்படி இல்லைன்னா ட்ரை ஆகிடும். பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஃபாண்டன்ஸ் எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க, ப்ரீவியஸ் டேவே பண்ணி வச்சுடுங்க. ஸோ அதுதான் என்னோட லைக் அட்வைஸாக இருக்கும் நீங்கள் ஒரு பேக்கராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபாண்டன்ட்டுக்கு வந்து சிஎம்சி பவுடரோ இல்லைன்னா டைலோஸ் பவுடரோ நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும். அவ்வளோ மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற அந்த எம்போஸ்மெண்ட்டும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிளாக இருக்கும். ஆனால் எப்போவுமே வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நிறைய வேலை எடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே அந்த டைமுக்கும் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்க்கும் சேர்த்து தான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். முடிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி ஒர்க் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம டெலிவரி கொஞ்சம் முன்னாடி நாம் இந்த மாதிரி லைக் ஃபைனல் கோட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனல் கோட்டும் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் நார்மல் க்ரீமில். இப்போ வந்து மேலே சாக்லேட் கனாஷே வந்து நம்ம வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து சாக்லேட் கனாஷே வந்து இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1:1 எடுத்திருக்கேன். ஸோ 1 பார்ட் ஆஃப் சாக்லேட்டுக்கு 1 பார்ட் ஆஃப் க்ரீம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் 1:2 எடுக்கலாம். பட் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்காக 1:1 ரேஷியோவில் நான் கனாஷே ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நம்ம வந்து சாக்லேட் கனாஷே வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் முன்னாடியே அந்த கோட்டிங் நீங்கள் வந்து என்னென்ன கோட்டிங் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே கேக்கு கொடுத்துட்டு நல்லா ஒரு 5-6 ஹார்ஸ் மினிமம் நல்லா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அவ்வளோவா மூவ் ஆகாது, ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை இமீடியட்டாக நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணோன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற சாக்லேட் க்ரீம் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி நல்லா ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் என்ன சொல்கிறது பிஸான ஒரு ஒர்க்குனால் நமக்கு இந்த இதுதான் வந்து எப்படி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் போட்டு ரொம்ப இதாக இருக்கும்.
என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும் இந்த ஒர்க். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். கிளாத்தில் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தில் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அது கொஞ்சம் நேரம் செட் பண்ணதுக்கப்புறமேலு நாம் வந்து ஃபைனலாக இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கஸ்டமைஸ்டு இது கேக்ஸ் வேணும், இல்லை நார்மல் கேக்ஸ் எதுனாலும் நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கணும், அது ஒன்று தான் கண்டிஷன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களோட ஒகேஷன்ஸ்க்கு நாம் சூப்பராக கேக் பண்ணி கொடுத்துடலாம். பட் வேறஸ் உங்களுக்கு ட்ரை கேக்ஸ் இல்லைன்னா நமக்கு ப்ரௌனிஸ் இதெல்லாமே வந்து நம்ம கொரியர் அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். வேணுனாலும் அதுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் எல்லா லிங்க்ஸும் அண்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாரையும் செக் பண்ணுங்கள். அண்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னா நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறது. உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு கேட்டிருக்காங்க ஃப்ராஸ்டிங் பற்றி. அதுவும் நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.